வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டிவ். இந்த வீடியோவில் இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருந்தது, இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன ட்ரேட் எடுத்தோம், நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின முக்கியமாக ட்ரேடிங் பற்றின A to Z எல்லா விஷயங்களையுமே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் டெய்லியும் மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரிங்களா? இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுங்க. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸே அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுச்சு. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து வாலட்டைலாக இருந்துச்சு. நல்லா மேலேருந்து கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2:30 மணிலேருந்து நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் நடந்து ஸ்லைட்டாக வந்து மேலே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அப்படி மேலே வந்தாலும் கூட நிஃப்டியோட இண்டெக்ஸ் பார்க்குறப்ப நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கான மார்க்கெட் இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குளோபல் நியூஸஸ் அண்டு குளோபல் ஃபுல்லாகவே வந்து பேசப்படுற விஷயம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க டூம்ஸ்டே ஃப்ளைட் அப்படின்ட்டு. அந்த ஃப்ளைட் வந்து வாஷிங்டனில் கிட்டத்தட்ட 51 வருஷம் கழிச்சு ஸ்பாட் ஆகிருக்கு 2 நாளைக்கு முன்னாடி. சரிங்களா? இது வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த ஃப்ளைட் பறக்கிறதுனால என்ன, அதுவும் 51 வருஷம் கழிச்சு எதனால் இந்த ஃப்ளைட் வந்திருக்கு, அப்படி என்னதான் இந்த ஃப்ளைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ளைட்டுக்குன்னு தனியாக ஒரு இன்னொரு பேருமே இருக்குங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூக்ளியர் பிளேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இது எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிளேன்னால் நியூக்ளியர் போடக்கூடிய டைமில் கூட வானத்தில் பறக்க முடியுமாமா. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ரேடியேஷனும் எந்த ஒரு அதிர்வும் வந்து இந்த பிளெயின்குள்ளே இருக்கவங்கள யாரையுமே எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து உலகத்திலே 4 ஃப்ளைட் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதை வந்து இப்போது வாஷிங்டனில் எல்லாருமே 51 வருஷம் கழித்து பார்த்துருக்காங்க. இது வந்து முக்கியமாக ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? நியூக்ளியர் பாம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. நியூக்ளியர் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை மட்டும் யாராச்சும் ஒருத்தர் போட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து வேர்ல்டு வாராக மாறுறதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும். இதில் வந்து 2 டைப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு டைப் என்ன அப்படின்னா இது வந்து சும்மா உலக நாடுகளை பயமுறுத்துறதுக்காக ட்ரம்ப் பண்ணுற வேலை அப்படின்னு ஒரு சைடு பேச்சு போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளைட் வந்துடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து நியூக்ளியர் அட்டாக் நடக்க போகுது, ஸோ உலகத்தில் வேர்ல்டு வரப்போகுது அப்படின்ட்டு இன்னொரு பேச்சுமே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பிளேனை வச்சு போயிட்டுருக்கு. அண்டு இப்போதைக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ட்ரம்ப் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்னா சம்திங் 2 விஷயம் தான். ஒன்று பயன்படுத்துறதுக்காக இருக்கணும், அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி மேலே நியூக்ளியர் அட்டாக் பண்ணுறதுக்காக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ரஷ்யாவுக்கும் யுஎஸ்க்கும் கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா வந்து அமெரிக்கா மேலே பாம்பு போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய தியரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனால் எது உண்மை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு 2 நாளாகவே வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. நம்ம இன்டர்நெட் எடுத்தாலும் சரி, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக எந்த ஒரு நியூஸஸ் எடுத்தாலும் சரி, இந்த விஷயம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அண்ட் இதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கிராஷை நோக்கி உலக நாடுகள் எல்லாமே போகுங்க. உலக நாட்டில் இருக்க எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஒரு பெரிய கிராஷை நோக்கி போகும். ஒரு இடத்துல மட்டும் நியூக்ளியர் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடம் மொத்தமாக அழிஞ்சிருங்க. ரிக்கவர் ஆகிறதுக்கு குறைஞ்சது 40-50 வருஷமாச்சும் ஆகும். ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு மொத்த எக்கானமியை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கான ஒரு அட்டாக் தான் நியூக்ளியர் அட்டாக். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அண்டு இப்போ இன்றைக்கான மார்க்கெட்டுக்கு நம்ம வந்துடலாம். சரிங்களா? இன்றைக்கான மார்க்கெட் வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான மூவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எதனால் அப்படின்னா நேற்றைய மார்க்கெட்டும் சரி நல்லாவே வந்து ஃபால் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 11:30 மணிலேருந்து நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் எடுத்து பாசிட்டிவாக மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. இன்றைக்கான மார்க்கெட்டுமே லாஸ்ட் 1 ஹவரில் மேலே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்மளோட இன்ஸ்டியூஷன்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம மார்க்கெட்லேயுமே மோஸ்ட்லி ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களோட டேட்டாவை பார்த்துடலாம். வீடியோ லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். டேட்டா வந்துருச்சு, அது என்ன அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இப்படி இருக்கப்ப நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணணுங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து அதை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கக்கூடாது, பொசிஷனல் ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. மோஸ்ட்லி நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஆப்ஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். சரிங்களா? ஸோ இன்ட்ராடேயில் மேலே போகுதோ கீழே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடலாம்.
ஸ்விங்கு பொசிஷனோட கேரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஒருவேளை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப ஒரு ரிஸ்கியான விஷயம். நம்மளோட கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம் பீரியடில் கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா, ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்து அதை தவிர்த்துருங்க. மோஸ்ட்லி இன்ட்ராடே மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா. அண்ட் இது நம்ம இந்தியாவை டேரெக்டாக அட்டாக் பண்ணுவாங்களா, இந்தியா மேலே போகிறதுக்கு ஒரு ரீசன் கூட கிடையாது. ஸோ நம்ம இந்தியா மேலே அந்த அட்டாக் நடக்காது. ஏன்னா இந்தியா வந்து நியூட்ரல் கண்ட்ரி சரிங்களா. நடந்துச்சு அப்படின்னா வேற எங்கேயாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுமே கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஷ்யா மேலே நடந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து வர மொத்த க்ரூட் ஆயிலுமே வந்து இங்கே ஸ்டாப் ஆகும். ஸோ அப்படி இருக்கப்போ ரிலையன்ஸ் அடிவாங்க. ரிலையன்ஸ் அடிவாங்குச்சுன்னா எல்லா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே அடிவாங்கும். ஸோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய எல்லாமே வந்து கட் ஆகும் டோட்டலாக. ஸோ அப்போ அந்த மாதிரி செக்டாருக்கு அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் நல்லாவே அடி விழுகும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓஎன்ஜிசி, ஏர்டெல், ஐசிசி பேங்க், ஹிண்டால்கோ, மேக்ஸில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெண்ட், எல்டி, டாக்டர் ரெட்டி, இண்டிகோ, ரிலையன்ஸ், ஜியோ ஃபினான்ஷியல், கிராசிம், ஐடிசி, மாருதி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஃபாலோ ஆயிருந்தாங்க. ரிலையன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2% பக்கம் ஃபாலோ ஆயிருந்துச்சு. எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஃபால் ஆயிருந்துச்சு சரிங்களா. ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு நல்லாவே ஃபால் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி 25,732 க்ளோஸ் வச்சிருக்கு. 57 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு சரிங்களா. பேங்க் நிஃப்டி 128 பாயிண்ட்ஸ் மேலே வந்து 59,578 க்ளோஸ் வச்சிருக்கு. ஃபின் நிஃப்டி 67 பாயிண்ட்ஸ் மேலே வந்து 27,586 க்ளோஸ் வச்சிருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ் 119 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகி 59,597 க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 250 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகி 83,627 க்ளோஸ் வச்சிருக்கு. நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்க. எதனால் அப்படின்னா 15th வந்து வியாழக்கிழமை வந்து நம்மளோட மார்க்கெட் ஹாலிடே. அது எதனால் அப்படின்னா மகாராஷ்டிராவில் எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால நம்ம மார்க்கெட் ஹாலிடே அண்ட் ஆல்சோ பொங்கலுமே வருது சரிங்களா. ஸோ நாளைக்கான மார்க்கெட் வந்து நமக்கு எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் வந்து நல்லா ஃபாலோ ஆயிருந்துச்சு. அண்ட் கமாடிட்டி மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் சில்வர் வந்து ஒரு 3% வந்து பாசிட்டிவாக மேலே வந்திருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்து இப்போ வந்து சில்வர் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே மேலே வந்திருக்கு. அண்டு காப்பர் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் வந்து இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக நாளைக்கான மார்க்கெட்டில் ஹின்சிங்க் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து டாப் கெய்னராக இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா. அந்த ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். ஏன்னா சில்வரை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கான மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் இன்னும் இந்த லெவல்ஸை மார்க் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல் சரிங்களா. எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக காமிச்சிடும். இது பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸு, மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸ், கைடன்ஸ், சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூஷன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்துலாம். எஃப்ஐஸ் வந்து இன்றைக்குமே செல் தான் பண்ணியிருக்காங்க. 1499 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 1181 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க சரிங்களா. டிஏஎஸ் வந்து தொடர்ந்து பையிங்லேயே தான் இருக்காங்க. எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து செல்லிங்லேயே தான் இருக்காங்க. அண்டு கண்டிப்பாக நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்சு வரைஞ்சு காட்டுறேன். அந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகும். இல்லை ரேஞ்சுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டு நாளைக்கான மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துடலாம். இது இன்னைக்கு முடிஞ்ச எக்ஸ்பைரியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதை நம்ம அனாலிசிஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்பைரி டேட்டை கரண்ட்லேருந்து 20 ஜானுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் த ரியல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கால் ஆப்ஷன் சைடு தான் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டு கீழே இல்லை சரிங்களா. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 25,800, அதுக்கப்புறம் 26,000. நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த 26,000 அப்படிங்கிற ரேஞ்சிலே பாஸ்ட் ஒரு 2-3 மாதமாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு காட்டுறேன் பாருங்க. நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு சரிங்களா. நேத்திய மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை கீழே உடைக்காத வரைக்கும் நிஃப்டி வந்து இதுக்குள்ளே இருக்கும். சப்போர்ட்டை கீழே உடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு வரும். மேலே போணுச்சு அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. பார்த்தோம் அப்படின்னா ஒரு நான் தான் சொன்னல 2-3 மாதமாகவே இந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு அந்த ஜோன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஜோனுக்கு மேலே நிஃப்டி மட்டும் பிரேக் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த ஜோனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபாலை வந்து எதிர்பார்க்கலாம்.
பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கான மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டைலாக ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னைக்கான மார்க்கெட் மாதிரி கீழே வந்துட்டு திருப்பி மேலே பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஆனால் நாளைக்கான மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனை வந்து மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து நாளைக்கான மார்க்கெட்டோட ட்ரேட் பிளான், சரிங்களா? இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.